அரியலூர் நகரில் அமைந்துள்ள கோதண்டராமசுவாமி கோவிலில் அதிகாலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாளை நம்மாழ்வார் எதிர்கொண்டு அழைக்க கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நீலமேக பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் பெருமாள் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சொர்க்கவாசலை கடந்த நீலமேக பெருமாளை பக்தர்கள் வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டு சயன பெருமாள் வருகை தந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவேங்கடமுடையான் ஏகாதசி மண்டபத்தில் ரத்தின அங்கி உடுத்தி பழப்பந்தலில் எழுந்தருளினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2000 வருடம் பழமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கன் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பாண்டுரங்கனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஸ்ரீ முக்கரை நரசிம்ம பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் முதல் முறையாக 108 திவ்ய தரிசனத்தோடு திருமாலின் தசாவதாரம் நிகழ்ச்சி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. திருமாலின் தசாவதாரத்தை கண்டு பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். மதுரை மாவட்டம் குருவித்துறை வைகை ஆற்றங்கரையில் உள்ள பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 201 முளைப்பாரி எடுத்து பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் கிராமத்தில் 900 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் காத்து கொண்டிருக்க சிலர் நேரடியாக சுவாமியை வழிபட சென்றதால் போலீசாருடன் பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.